அதிகாரத்தில் இளங்கோவடிகள் விவரித்துள்ள கண்ணகியின் பயணப்பாதையை அடிப்படையாக கொண்டு பேராசிரியர் கோவிந்தராசனார் 1945ஆம் ஆண்டு பூம்புகாரிலிருந்து தனது ஆய்வை தொடங்கினார். சுமார் 18 ஆண்டுகள் தொடர் ஆய்வுகளை மேற்கொண்ட அவர் 1963ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி அடர்ந்த வனப்பகுதியில் சிதைந்த நிலையிலிருந்த இந்த கோவிலை கண்டறிந்தார். கோவில் வளாகத்தில் சிதைந்த நிலையிலிருந்த பெண்ணின் சிலையை கண்டெடுத்தார். அந்த சிலையின் தலைப்பகுதியை ஆய்வு செய்த போது அது அந்த மலைப்பகுதியில் கிடைக்கும் கற்களால் ஆனது அல்ல என்பதும் அது இமயமலை பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட கல் என்பதும் உறுதி செய்யப்பட்டது. இது சேரன் செங்குட்டுவன் இமயமலையிலிருந்து கல் கொண்டு வந்து சிலை வடித்தான் என்ற இலக்கிய செய்தியுடன் ஒத்துப்போனது. மேலும் அங்குள்ள 11ஆம் மற்றும் 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளும் இது கண்ணகிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் என்பதை உறுதி செய்த அந்த கண்டுபிடிப்பிற்கு பிறகுதான் மக்கள் மறந்திருந்த இந்த வரலாற்று இடம் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்தது. இவருடைய இந்த சாதனைக்காக இந்திய அரசு இவருக்கு தொல்காப்பியர் விருது வழங்கி கௌரவித்தது. சரி, இப்பொழுது நமக்கு இருப்பது 2 கேள்விகள். 11ஆம் மற்றும் 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் கண்ணகியின் பெயர் ஏன் இல்லை? மங்களாதேவி கண்ணகி கோவிலின் முழு ரகசியத்தையும் வரலாற்றையும் தெரிந்து கொள்ள சேனலில் கீழே இருக்கும் முழு வீடியோவையும் பார்க்கவும்.